பீரியட்ஸ் டைம்ல யூஸ் பண்ற பேடோட விலை ரொம்ப அதிகமா இருக்குன்றதுனால நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லியும் கேட்காம வைஃப் திருப்பி துணியவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோவும் விலை அதிகமா இருக்கு, அதனால தான் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேடை பிரிச்சு பார்க்கறாரு. உள்ள பஞ்சு தான் இருக்கும். அதனால இவரும் பஞ்சு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பஞ்சு வாங்கிட்டு அதை லேயரா வச்சு இப்போ காட்டன் துணி வச்சு பேக் பண்ணி இப்போ வைஃபை யூஸ் பண்ணி பார்க்க சொல்றாரு. அதை யூஸ் பண்ணி பார்த்த வைஃபும் என் புடவலா ஆகிருச்சு, இதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை விடுற மாதிரி இல்ல. திரும்பவும் 4-5 லேயரா வச்சு வைஃப் கிட்ட கொடுத்து யூஸ் பண்ண சொன்னா அவ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால இவரும் அந்த பேடா நம்மளே யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டோட ரத்தத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ சைக்கிள்ல ஓட்டிட்டு போறாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு பேண்ட் ஃபுல்லா ரத்தமாகிடுது. இதுல அசிங்கப்பட்ட இவரும் வேகமா ஓடி போய் அங்க இருந்த தண்ணியில குதிச்சதுனால இப்ப பெரிய பிரச்சனை ஆகிடுது. அதனால பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இதனால ஹீரோவும் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு அந்த ஊரை விட்டு வந்துடுறாரு. ஒரு பஞ்சு ஃபேக்டரிக்கு போயிட்டு ஒரு சாதாரண பஞ்சுக்கும் இந்த பேட்ல இருக்க பஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் பக்கத்துல ரிசர்ச் சென்டர் இருக்கும், அங்க போய் கேட்க சொல்றாங்க. அங்க போய் கேட்டா பீட்ல இருக்கிறது செல்லுலோஸ்னு சொல்றாங்க. ஹீரோவும் பேட் தயாரிக்கிற கம்பெனிக்கு போறான். அது தயாரிக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ப்ரொஃபசர் வீட்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்ல இருக்கிற குட்டி பையன் மூலமா செல்லுலோஸ் தயாரிக்கிற கம்பெனிக்கு கால் பண்ணி வெளிநாட்டுல இருந்து சாம்பிள் வர வைக்கிறாரு. அதை பார்க்குற ப்ரொஃபசரும் அந்த பாட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு வீடியோ மூலமா காட்டுறாரு. இதை பார்க்குற ஹீரோவும் வட்டிக்கு காசு வாங்கி மேனுவலா மச்சின் தயாரிக்கிறாரு. இப்போ அதை வச்சு நிறைய பேட் தயாரிக்கிறாரு. ஆனா அதை யூஸ் பண்ணி பார்த்து சொல்றதுக்கு பொண்ணுங்க கிட்ட கொடுக்குறாரு. ஆனா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ எமர்ஜென்சி சொல்லிட்டு ஒரு பொண்ணு மட்டும் வந்து பேடை வாங்கியிருப்பா. அந்த பொண்ணு கிட்ட ஃபீட்பேக்கும் கேட்கலாம்னு அந்த பொண்ணு வீட்டுக்கே போறாரு. இவர் பண்றதெல்லாம் பார்க்குற அந்த பொண்ணும் இவர் கதையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா. இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அந்த பொண்ணோட அப்பா மூலமா ஒரு எக்ஸிபிஷன்ல ஹீரோவையும் கலந்துக்க வைக்கிறா. அதுல கலந்துக்கிற நம்ம ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குது. இப்போ நம்ம ஹீரோ பத்தி நியூஸ் பேப்பர்லாம் வருது. அதனால நம்ம ஹீரோவும் ஃபேமஸ் ஆகிடுறாரு. அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுனால 2 லட்சம் அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த காசை வச்சு பாட் கம்பெனி ஓபன் பண்ணி நிறைய பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. அதோட விலை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நிறைய பொண்ணுங்களும் அதை பூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்கும். கடைசியில இவர் வைஃபும் இவர் கூட வந்து சேர்ந்துடுறாங்க. எந்த ஊர்ல இருந்து துரத்தி அடிச்சாங்களோ அந்த ஊரே இப்போ அவரே புகழ்ந்து பேசுறாங்க.